இடத்துக்கு ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே இன்றைக்கு நிகழ்ச்சியினர்களை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா 7:20 வரை, 7:20 7:40 வரை கிரேஸ் ஜெ ரஞ்சன் துதி ஆராதனை ஜெபத்தை எடுப்பார்கள். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி, உடலுக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. 8:30 இருந்து 9:30 வரை ஒரு புதிய நிகழ்ச்சி பாஸ்டர் பந்துஜன் பாஸ்டர் கெஸ்கரோன் இருவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஸ்காப்ரோவில் இருந்து வருவார்கள். 9 மணிக்கு முடிவு ஜெபம் ஏற்படும். இன்றைய சிறு ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இதில் வருகிற தேவ ஊழியர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், துதித்து ஆராய்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன்.
ஐயா இன்றைய நாளே 8:30 புதிதாக வந்த கோர்ஸ் நிகழ்ச்சியை நீர் பன்மடங்கு ஆசீர்வாதங்களுக்கு தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். இந்த வார்த்தையின் வெளிச்சம் கத்தாவே உலகமாக விதைக்கப்பட நான் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா இந்த நிகழ்ச்சியில் வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வரும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடுவார் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து ஆவியானவர்கள் கொடுத்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ அங்கிள். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, பூமியை மனிதனுக்கு குடியிருப்பாக கொடுத்திருக்கிறவரே, உம்முடைய பாதப்படியில் எங்களை நீர் தங்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை அழைத்த நீர் உண்மை உள்ளவர். எப்போதும் எங்களோடு கூட கைவிடாதபடி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை நீர் சுமந்து இதுவரை பாதுகாத்து வழிநடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உடிப்பேன், என் நாமத்தை உணர்ந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுக்காக நீர் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவரப்பா. எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது ஒரு ஆத்மாவுக்கும் நீங்கள் உறுதியாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து உம்முடைய சத்தியத்துக்குள்ளே நடக்கவும் அப்பா, எங்களை புதுப்பிக்கவும் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை நீ தந்திருக்கிறீர். அந்த சபைகளிலே நாங்கள் கர்த்தாவே எங்களை திருத்திக் கொள்ளவும் எங்களை நீர் உருவாக்கவும் நீர் அழைத்திருக்கிற அழைப்பில் கர்த்தாவே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க. இந்த வானிலை கூடாக கடந்து போகிற சத்தியம் அநேகரை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு கைவிடப்படாதபடி எல்லாரும் ரட்சிப்பை காணும்படியாய் அப்பா, உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அப்படியே அந்த சிருஷ்டிகளை நீங்க சிருஷ்டிக்கிறவர் கர்த்தாவே, சிருஷ்டிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறது போல கர்த்தாவே நீர் அன்பினால் எங்களை தண்டிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வழி தப்பி போகக்கூடாது என்பதற்காக அப்பா எங்களை நீர் கண்டிக்கிறவராயும் திருத்துகிறவராயும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி தகப்பனே. நீர் உருவாக்குகிற தெய்வம் கர்த்தாவே, யெகோவாவோ சேனுவாய் எங்களை பாதுகாத்து இதுவரை உருவாக்கி வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே சங்கமம் கிறிஸ்தவ வானிலைக்காக அதை நடத்துகிற சாரல் பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எல்லா தேவைகளையும் நீங்க அறிகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது மூலமா இந்த நாங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தினவர் கர்த்தர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல ரஞ்சனி அலங்காரம் மணிக்கு ஆஜபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்கு ஆஜபிக்கிறோம், தேவைகளுக்கு ஆஜபிக்கிறோம், ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்காக செய்யற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஊழியத்துக்காக எடுக்கிற பிரயாசத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆத்துமா ஆதாயத்தை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல டோலிக்கா ஜெபிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் நீங்க. தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உங்களுடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுங்க.
இன்னும் கத்தாவே கிரேஸுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆராதனையை எடுத்து நடத்தும்படியாய் கத்தர் நீர் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் உம்முடையது கத்தாவே. வரத்திலிருந்து நீர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறேன். தொடர்ந்து சகோதரியை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அதுபோல சுபாவலங்கோக்காக செபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்துக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் குடும்ப காரியங்களும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னங்க தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேர் பேராக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு இழுத்து கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிற ஆத்துமாக்களை கத்தர் நீர் உம்முடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்கள் உம்முடைய நிருபங்களாக தாவே உமக்காக செய்கிற சபைகள் எல்லாவற்றிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை விசாரிக்கும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரர் மூலம் அவர்கள் கத்தாவை தங்களை ஆராய்ந்து பார்த்து உமக்காக ஒன்று சேர்ந்து கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்டும்படியாய் எல்லாரையும் கூட்டி இணைக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழிய குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை உடைய ரத்த கொட்டைக்குள்ளாங்க மறைத்து கொள்ளுங்க. இந்த உலக காரியங்கள் இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கொட்டைக்குள்ளாங்க மறைத்து கொள்ளுங்க, வேலி அடைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தப்பு வைக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஒரு போதும் வழி விலகி செல்லாதபடி எப்போதும் அதை எச்சரிக்கிற சத்தமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய ரத்த குட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. விசுவாசம் மக்களை வழிநடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கத்தாவே பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பாக எல்லாரும் தங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை அறியட்டும் ஆண்டவரே. அந்த சபைகளில் தங்களை திருத்திக் கொள்ளும்படியாய் கத்தர் நீர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நீக்கும்படியாய் திரும்ப கொண்டு வாங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சன்னிதானம் நாங்கள் எங்களை சோதித்து அறியும்படியாய் அங்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாயும் புதுப்பிக்கும்படியாயும் அது கொடுக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறியும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஒருவனும் கத்தாவே உண்மை உள்ளவன் அல்ல கத்தாவே. ஒருவனும் முழு பரிபூரணம் இல்லாதவனாய் இருக்கிற பட்சத்திலும் கத்தர் நீர் எப்போதும் அந்த மனிதனை நீர் கத்தாவை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கிற அழைப்பிலே கத்தாவை அவர்கள் மறுப்பு சொல்லாதபடி தங்களுடைய பிடரியை கடினப்படுத்தாதபடி வந்து சேரும்படியாய் ஆயத்தப்படுத்துங்க அப்பா. நரகத்துக்கு தப்பி பிழைக்கும்படியாய் அவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லா கல்லான இருதயங்களை சதையான இருதயங்களாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்படியே எல்லாரையும் மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அது பழையர்சலம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் மக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வனாந்தரத்திலே நீர் வழி நடத்தி கொண்டு வந்ததை, எகிப்திலிருந்து கானான் வரையும் நீர் கொண்டு வந்ததை கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு எதிராய் முறுமுறுத்த போது அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததிகள் பின் சந்ததிகளுக்காக நீர் அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் இன்று வரையும் தங்களுடைய பொல்லாத வழிகளிலே இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் கூட அறிய முடியாதபடி இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அதன் காரணம் அவர்களுக்கு விளங்காத பட்சத்திலே ஆண்டவரே அவர்கள் செய்கிற காரியங்களை மன்னித்தருள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்தாதபடி அந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பாதுகாத்து இதுவரை யெகோவா தேவன் நீர் ஒருவரே இந்த உலகத்திலே கத்தாவே இறைவன் என்பதை காண்பிக்கிற அந்த ஜன கூட்டத்தை நாங்கள் இன்னுமாக ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா தவறுகளையும்
நீர் கண்டித்து உணர்த்த இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவரே. மெசியா நீர் என்பதை அறிய முடியாதபடி இந்த பொல்லாங்கானவனுடைய எல்லா தந்திரங்களுக்குள்ளும் தங்களை கையிட்டு கொண்டு போகிற ஜனங்களின் மத்தியில கர்த்தாவே எல்லா நல்ல மனிதர்களையும் பொல்லாதவர்களின் கைக்கு தப்பித்து அப்பா நீர் பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தீங்கு நாளுக்கென துன்மார்க்கனை நான் இந்த பூமியில உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அந்த துன்மார்க்கரின் கைகளுக்கு நல்லவர்களை நீர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாயிலுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். காசா மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிந்த பார்வையை உண்டாக்குங்க ஆண்டவரே. இருதயங்களை சோதித்தருகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா அந்த தேசத்துல நீதிமான்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. அப்பா நீதிமான்களுக்காக நீர் தேசத்தை அழிக்காதபடி ஆபிரகாம் காலத்திலே பாதுகாத்தவர் அல்லவா. அதே போல அந்த தேசத்திலே உம்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருந்தாலும் அநேக நீதிமான்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா மனஇரக்கம் உள்ளவர் நீர், மன்னிக்கிற தயை உள்ளவர் கர்த்தாவே. அவர்களை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு செய்திகளும் ஆண்டவரே இந்த உலகத்தை கலங்கடித்துக் கொண்டிருந்தாலும் அது உம்முடைய கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் என்பதை நாம் அறிவோம் கர்த்தாவே தகப்பனே. ஆனாலும் அந்த ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தப்பு வைக்கிற தகப்பன் நீர், தொடர்ந்து அவர்களை உம்முடைய சத்தியத்துக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்துல அநேகரை அனுப்பி அந்த ஜனங்களுடைய இருதயத்தை குணமாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அப்பா அவர்களுக்குள்ளே உம்முடைய சத்தியம் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தானே சொன்னீங்க ஆண்டவரே. அந்த இடத்துல சத்தியத்தை விதைக்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியக்காரரை நீர் அனுப்புகிறவராயிருக்கிறீர். அந்த இடத்துல ஆயத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மரண பயத்தில் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா இன்னுமாக காசா மக்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளுங்க அப்பா. உணவு உடை உறையுள் கொடுத்துருளுங்க. எல்லா இழப்பீடுகளும் மத்தியிலும் கத்தாவை அந்த குடும்ப இழப்புகளின் மத்தியிலும் கண்ணீரை துடைத்துள்ளுங்க. தேற்றுவாள்னாயிருந்து தேற்றுகிறவர் நீர் அப்பா. நீர் ஒருவரே அவர்களுக்கு தேற்றுவாள்னாய் இருக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய தரிசனங்களிலே உம்முடைய உம்மை காணும்படியாய் கண்களை திறந்தள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேச மக்களை பாதுகாக்க முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே உம்முடைய சத்தியம் பரவட்டும், எல்லாரையும் விடுதலையாக்கட்டும். ஆளுகை செய்கிறவரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நீதியாய் நடக்கிற அந்த தேசத்தின் அதிபதியை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. அந்த இலங்கை தேசத்திலே கத்தாவே இந்த நாளும் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இழந்து இழந்து போகிற எல்லாவற்றிலையும் நீர் இரட்டிப்பான நன்மைகளை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்த தகப்பன். அப்படியே அந்த ஜனங்கள் உம்மை அறியும் போது இரட்டிப்பான நன்மைகளை பெறுவார்கள் என்பதை அறியட்டும். அந்த இடத்துல ஊழியங்கள் பெருகட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அது போல கனடா தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தின் அதிபதிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அதிபதியை ஒப்புக் கொடுக்கிறேன். அவரை நீதியாய் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரை. ஞானம் உள்ளவராய் தொடர்ந்து இந்த தேசத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் அவரோடு நீர் எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. பாதுகாப்பை கொடுக்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து எல்லா தேசங்களும் பதட்டங்களோடு இருக்கும்போது கர்த்தாவே நீர் எல்லா பதட்டங்களையும் நீக்கி எல்லாரையும் கர்த்தாவே சமாதானத்தோடு இருக்க குடியிருக்க நீர் ஒருவரே உதவி செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள் என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்னே மலை போல பிரச்சனைகள் நின்றாலும் நீர் ஒருவரே எங்களுக்கு கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறீர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசிர்வதிங்க. உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளா எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் விடுதலையாக்குங்க கத்தாவே. இன்னும் கத்தாவே வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் சுகம் பெறட்டும், ரட்சிப்பை காணட்டும், அங்க சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே.
எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. வீடுகளுக்கு குடும்பங்களோடு போய் சேரும்படியாய், நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை ஆகும்படியாய் கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். சத்தியத்தை அனுப்புங்க. அந்த வைத்தியசாலைகளுக்கு கூடாக, வைத்தியர்களுக்கு கூடாக பேசுங்க ஆண்டவரை. தொடர்ந்து அவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே உம்மை அறியட்டும். அந்த சிறை கதவுகளுக்கு கூடாக உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த சத்தியத்தை அறிந்து அந்த ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை ஆராய்ந்து பார்த்து விடுதலையாகவும் மனம் மாறவும் கர்த்தாவே ரட்சிப்பை காணவும் அந்த இடத்தில் கிரியை செய்யுங்க. ஊழியங்களை அனுப்புங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே போதை வஸ்து கடுமையாகிறவர்கள் எல்லாரும் விடுதலையாகட்டும். உம்முடைய சத்தியத்தை அறியும் போது அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் அவளுடைய சிந்தையை குழப்புகிறது என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் அறியாமை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்படியே அதை அறியும்படியாய் சந்தர்ப்பங்களை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் எப்படி எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அப்படியே அந்த ஜனங்களையும் விடுதலையாக்க உங்களுக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. யெகோவா தேவனே, யெகோவா ராப்பாவாய் இருந்து சுகம் கொடுக்கிறவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா ராப்பா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராப்பா,
பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டு தெய்வமே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டு தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்ல இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்ல. பிரைஸ் லார்ட். ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. அருமையானது பாடல். பரலோக தேவனின் ஒரு பாடலை படித்தீர்கள். வயலின் இசை உங்களோடு சேர்ந்து இருக்குமானால் பாட்டு மிகவும் ஆசிரியமா அமைந்திருக்கும். நல்ல பாட்டு பாடுறீர்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபம் பாடலை பாடும் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்றாரியோ. அடுத்ததாக துதி ஆராதனை ஜெபம் இருக்க சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஜெயரஞ்சனை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த போல்சேக் மௌலானா நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது சேர்ந்து பாடலை பாடுற ஒரு சகோதரி. ஆமாம். இன்றைய நாளில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர். துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னதர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழுந்திருந்து அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோஸ்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஸ்துதி ஸ்தோத்திர கர்த்தர் எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆறுதல், பிரசன்னத்திலே கட்டுக்கள் உடையும், கட்டுண்டோர்க்கு விடுதலை. தேவ ஆவியானவரே இந்த இடத்திலுமாய் நீர் ஆண்டவரே அசைவாடுகிறபடினால உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் எம்மை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே
எங்கள் இயேசுவே 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 என் இயேசுவே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமெங்குதே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமெங்குதே நீரே என்றும் என்றும் பெரியவரே நீரே ஆராதிக்க சிறந்தவரே இயேசுவே 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 என் இயேசுவே நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே நீரமை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே நீரே என்றும் என்றும் பெரியவரே நீரே ஆராதிக்க சிறந்தவரே இயேசுவே 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 உன்னதத்தில் உயர்ந்தவரே உயர் அடைக்கலத்தில் எங்களை வைத்தவரே அடைக்கலமானவர் ஆலோசனை தரும் தகப்பனே நன்றி நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வேற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வேற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையன் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவர் இவர் அல்பாகுமேகாவும் மானவர் இவர் ஆதியும் அந்தமும் மானவர் இவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவிவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே
எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ஆண்டவரே, உன்னதத்தில் ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறேன் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி நன்றி. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே, மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்பார் முன் சிறந்தானை உயர்த்தி, திறம் தந்து நடத்திடும் கிருபையே. தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிரம் தானை உயர்த்தி, திறம் தந்து நடத்துமோம் கிருபையே, மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே, மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனன் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனன் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே, மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபையே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. தேடி வந்து மீட்ட எங்கள் தேவன் உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தினேன் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நானும் அபிஷேகம் ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவன்.
நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தான் பசியாற்றும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் பசியாற்றும் உணவு உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே நீரே என் ஜீவனின் வெலனானேர் நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவள் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் காப்பாற்றும் காவலன் நீரே அயராது நீட்பாச்சுவீரம் எம்மை காப்பாற்றும் காவலன் நீரம் அயராது நீட்பாச்சுவீரம் என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் என்றே காப்பவரே எங்கள் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் என்றே காப்பவரே நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வெள்ளம் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீர வெள்ளம் தரும் புகலிடம் நீரே உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீர மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் உலகமெல்லாம் உமக்காய் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன் உலகமெல்லாம் உமக்காய் பலன் கொடுப்பேன் நானும் அபிஷேக ஒலிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறோம். பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியா இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் தகப்பனே. உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ நேரம் ஆண்டவரை துதித்து கொண்டு எண்ணத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் எங்களை போராயுத மாமிசத்துக்குரியவர்களாயிராமல் அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாயிருக்கிற அதனால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதம் எழும்புற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்கு நாங்கள் கீழ்ப்படிய சிறப்படுத்தலா இருக்கிறோம். நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். இன்றைய நாளில் உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரமும் உன்னதமானவரே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கரமே, நானும் அபிஷேக ஒளிவ மரம் போன்ற பாடல்களை பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடின சகோதரி கிரேஸ் ஜே ரஞ்சனி, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Sister Praise the Rajani, Lord, praise Brother the Lord. Mahindran. God bless you. God bless you too. ஜபிங்களம்மா.
கேட்டுக்கொண்டு Amen. Amen. Thank you. Thank you, Lord, for the wonderful way in which you have been already ministering, Lord. Both sisters that have been coming, Sister Karuna and Sister Grace Jayaranjan, and both of them, Lord Jesus, have been coming and worshiping and praising you and exalting your name, Lord. And as Lord, many that are listening, Lord Jesus, would also gather, Lord Jesus, in the same mind of the Spirit of the Lord coming, Lord, and Lord, exalting your name through every one of them that have joined, Lord Jesus, in this time of adoration and praise to you, Lord. Now we, Lord, even as we come and entrust the rest of the segments, Lord, that are going to go through, Lord, through this Bharti in Belgium today, Lord, even as Brother Mahindran is hosting it today, Lord, be with him as well, Father. Anoint him, lead him, and guide him each step of the way, I pray, oh God. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. And also now pray, Lord, for the listeners, Lord. Father, even as they are coming and listening, Father, Lord, this is the way, Lord, in which you have, Lord, behooved and you have, Lord, called out, Lord Jesus, from Sangamam Radio Gospel from morning, Lord, as a destiny a network that is going on into the nations of the world, right up to Bharti and Belicham this evening and Nitya Belicham other days of the week, Lord, up until Friday, Lord, and also bring forth many that are listening, Father, into the knowledge of the Lord and Savior Jesus Christ. Even as the Sister Dolly would also come and pray for the workers, and Brother Leslie and Sister Rita are also, Lord, doing their part from behind the scenes, means this is the utmost importance for it, Lord, for the network to carry on and be, Lord Jesus, at work for your honor and for your glory, O Lord. So we thank you, Lord, for all that entities that are coming, and Lord Jesus, being able to provide, Lord, through YouTube and also Facebook and all the rest of it, Lord, with the production that is going on, Lord, with the recordings that is being made by Brother Leslie and also Sister Rita, with all the other entities that is to come on, Lord, with coordination of the programs with Brother Mahendran. Together, Lord, it takes much of it, Lord, but Lord, it is all only through the guidance of the power of the Holy Spirit, Lord, the anointing power of the Holy Spirit, Father. So we thank you, Lord. Now we, Lord, entrust each and every one of the hearers, Lord Jesus. This is the very bottom line, Lord. This is the very way, Lord, that we could, Lord, go into their homes, go into wherever they are, Lord, listening to this, the ministry that is going on, Lord, as Lord Jesus, they come and join, Lord Jesus, and be blessed by it, Lord, and all the works, Lord, that is being, Lord, produced, Lord, by the works of the Holy Spirit that is coming on upon the servants of the Lord that is going to come and also minister, Lord, the word of the Lord. We thank you for all of them. And also there's a Tamil group singing that is going to come and sing today. We thank you, Lord, for that group as well, Father, as they come. Many would, Lord, pass this message on to others. That is going to be a ministry of singing that is going to go on with the singing group this in another hour or so, Lord. So we thank you, Father, Lord, that this ministry also would go on in your name, Father. Lord, we thank you, Lord. Father, Lord, God, I pray, Lord Jesus, for those that are listening at this time, Father, Lord, that they will not just, Lord, come and be entertained by it, Lord. This is not a program of entertainment. This is the work of the kingdom work that is going on through the ministry of the Holy Spirit to make a difference in hearts and lives of people, Lord, that they would not come and listen and walk out the way they came in, Lord, but they would be ministered by the power of your Holy Spirit upon their hearts and lives in the way only you can do it, Lord, because this is not of man, but of the Lord, but of the work of the Holy Spirit that is going on, touching many, saving many, delivering many from their bondages, and their chains can fall off as the word goes forth into their hearts and lives and set them free. That's where the freedom comes from. Where the Spirit of the Lord is, there is freedom, there is victory. And let them know, Lord, who the God of their victory and freedom is. And they will come and acknowledge you as the Lord and their Savior, Lord. And I thank you, Jesus, for many that are preparing the word to go forth, Lord, into their hearts and lives. The pastors that are lined up, Lord Jesus, with Pastor J. Paul, as well as Pastor Martin, who are going to come and give forth the word, Lord. And also, Lord Jesus, the ministry that is going on with the singing group, Lord. All of these are, Lord, to honor and glorify and lift up your name, Lord. Even as you have been lifted up, you will gather and draw all men unto yourself. That is what your word says, Lord. Thank you, thank you, thank you, Jesus. I also now pray, Lord Jesus, to many that are sick, Lord, the many that need, Lord, much of a touch from you, Jesus, even as they are listening, Father. Lord, let maybe your anointing power of the Holy Spirit touch them.
from the very crown of their heads to the very soles of their feet, Lord, as you are ministering to them, Lord Jesus. There's no chains that cannot be removed or be uprooted from their lives, Lord. No enemy can touch them, Lord, to physically, Lord Jesus, make them disabled. But you are able, you are powerful, you are mighty God, the Prince of Peace, everlasting Father, who died for us, even as we are into the Lent season right now, Father. Lord, we know how you went to the cross, and we acknowledge you, Lord, because of all the pain that you went through, Lord, the nail-pierced hands and feet, and the crown of thorns that went on, Lord Jesus, on your brows. Lord, we thank you for every drop of blood that was shed for us, for the remission of our sins, Lord, and the stripes you received upon your body, Lord, on your ribs that were, Lord Jesus, pierced through, Lord Jesus, with water and blood gushing out, Lord. It was all for our sins. Our sin was nailed upon you. Our curse was upon you. You became our sin and our curse, and also bringing us, Lord Jesus, a redemptive healing that our bodies will receive at this time, this very moment, Lord, as you are touching, Lord, even as the finished work of Calvary is already working upon them and setting them free from the burden of sin and sorrow and all the sicknesses in the name of Jesus. Thank you for your touch. Thank you for your deliverance. Thank you for the word that is going forth in victory, Lord, upon their lives, bringing them, Lord, into the salvation, Lord, that their souls, Lord, that you said, Lord, do not fear the man that can kill your bodies, but fear him who can both kill the body and soul. If the death of their souls comes, then there's the body dying and the soul also dying at the same time. That's what the Lord means by that. So, Lord, I pray, Lord, that their souls will live forever and ever because they have acknowledged you as the living God, the living Savior who is living today. He's not in the grave, even though on the Good Friday he went to the grave. For 3 days he was in the tomb, but you brought him out, Lord. The resurrection power of the same Spirit that raised Christ Jesus from the dead is the Spirit that's raising them up right now in the name of Jesus. And by that they are saved, they are healed and set free from all of their bondages. You are the bondage breaker and the yoke remover, and you have given them that victory, Lord, that they will, Lord, call you as their Lord and their Savior. There is only in the same way the truth and the light that comes through in the name of Jesus and Jesus alone. Every knee shall bow and every tongue shall confess that he is Lord. When he comes in the clouds of glory, they will all see him and acknowledge him as their Lord and their Savior. But only those that have come into the knowledge of salvation and, Lord, accept you while they are still living and breathing are the only ones who will be able to, Lord, be caught up in that rapture that you have talked about in Revelation. Lord, we thank you for that, Lord, in the name of Jesus, as your Spirit is working and moving, Lord, in the name of Jesus and Jesus alone, I pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajana Garmani. God bless you and your family. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஜபியுங்கள். ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சமாக நீங்க எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய வெளிச்சமாக எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களுடைய கருத்துல கொடுக்குறேன் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துல உங்களுடைய சமூகத்துல நாங்க ஆண்டவரே மறைந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே பிசாசானுக்கு ஒரு விதமான அதிகாரம் இல்லை உங்களை தொடுவதற்கு. ஆண்டவரே அப்பா, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே உங்களோட வானமும் பூமி உங்களோட வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு கிரியை சிறுத்தின் நம்பிக்கை அன்பு அப்பா, நம்பிக்கை அன்பு அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் நடப்பதற்கு அவங்க அப்பா திருப்பி கலப்பையில் கை வைத்து திருப்பி பார்க்காத வண்ணமாக அவங்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே நீங்க அவர்களை இன்றும் உங்களோட ரத்தத்துக்குள்ள மறைத்து இப்பொழுது இந்த நேரம் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று எம்மை பிரிக்காது காத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். எங்களை நம்பி அவர் தந்த இந்த பொருத்தனையை அவர் வரும் வரையும் காத்துக்கொள்வதற்கு அப்பா உங்களோட கிருபையின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ரத்தத்தின் கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கண்ண மகிமையும் உங்களுக்கே உரியது என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமென். ஆமேன் ஆமென். ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. பாரப்பட்டு ஜபித்தீர்கள், மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் துதி ஆராதனை கடந்து சொல்றோம், செய்தி கடந்து செல்லும்.
இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல். இந்த பாஸ்டர் விக்டர் போல் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்தி கொடுக்கும் பொழுது